இப்போல்லாம் நிறைய பேர் வந்து கோயில் போகிறதுக்கே யோசிக்கிறாங்க. வீட்டில் நான் தீபம் போட்டேங்க, சாமி கும்பிட்டேங்க, விரதம் இருக்கிறேனுங்க, வீட்டிலே படத்தை வச்சு தீபம் போட்டேங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக கோயிலுக்கு போனால் தான் அங்கே இருக்கிற வேவ்ஸ் நம்ம உடம்போடு கலந்து நமக்கு நல்லாயிருக்கும். அதுவும் அந்த கோபுரத்தோட வேவ்ஸ் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம போனதே நம்ம அந்த தொப்பிலெல்லாம் இறக்கி விட்டு, நீங்கள் மார்வாடிகளெல்லாம் பாருங்களேன், தொப்பில் தெரிய தான் சேலை கட்டியிருப்பாங்க. இன்னமும் நான் சீக்கிரட்டாக சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, நம்ம அது வாடிக்கையாளர்களுக்கு கருவறை பக்கத்தில் போய் கரெக்டாக தொப்பில் கீழே சேலை இறக்கி விட்டு தொப்பில் இப்படி ஒரு செகண்ட் காட்டிட்டு அப்புறம் நீங்கள் தொப்பில் மூடிக்கங்க. அந்த கருவறையிலிருந்து வரக்கூடிய வேவ்ஸ் நம்ம தொப்பில் பட்டுதுன்னா நமக்கு பூரா பாசிட்டிவாக மாறிடும். நம்ம உடம்பு பூரா பாசிட்டிவாக மாறிடும். நம்மகிட்ட ஏதாவது நெகட்டிவ் இருந்தாலும் போயிடும். ஒன்றும் இல்லை, ஒரு ஆரோக்கிய குறைபாடோடு ஒருத்தர் இருக்காங்கன்னு வைங்களேன், கோயிலில் போய் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். கோபுரம் இருக்கிற கோவிலில் போய், கோபுரம் இல்லாத கோயில் இல்லை, கோபுரம் உள்ள கோயிலில் போய் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் அவ்வளோ சூப்பராக நல்லா போயிடும். உடல் ஆரோக்கியம் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த உடல் சரியில்லாத கூட அந்த கோயிலில் போய் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த வேவ்ஸ்கள்லாம் நம்ம மேலே ஏறி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறது, அந்த வேவ்ஸ்கள்லாம் நம்ம மேலே ஏறி நம்மளே பாசிட்டிவாக மாற்றிடும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.